2 வாரம் நான் ஊரில் இல்லை. தோட்டத்தில் இருக்க செடியெல்லாம் முக்கால்வாசி கருகி வேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த பாகக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா விதையோடு அப்படியே கருகிடுச்சு. தண்ணி ஊற்ற ஆள் இல்லாமல் ரொம்பவே கருகி வேஸ்ட் ஆகிடுச்சு. பாகக்காஞ்செடி, முல்லைச்செடி வச்சுருப்பேன். முல்லைச்செடி அப்புறம் பிரண்டை எல்லாமே மொத்தமாகவே கருகிடுச்சு. இன்னும் இதை ரெக்கவர் பண்ணி கொண்டு வரதுன்றது இனிமேல் தான் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கணும் திரும்பியும். சரி, இவ்வளோ தான் வேஸ்ட் ஆகிடுச்சு, இனிமேலும் விடக்கூடாது அப்படின்ட்டு இருந்த செடியெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு வாழை எடுத்து வந்து அரிசி கலந்த தண்ணி இருந்துச்சு. அரிசி கலந்த தண்ணி மஞ்சளையும் போட்டு நல்லா செடி ஃபுல்லாக தெளித்து விட்டாச்சு. செடி ஃபுல்லாக செடி இருக்கிற இடம் எல்லாமே தெளித்து விட்டுட்டு அங்கே இருந்த பாகக்காவையும் பிடுங்கி கொண்டு வந்து அதை நட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு பாகக்காவையும் மல்லிகை இதில் இருக்கும்போது அதை எடுத்துகிட்டு வந்து முளைக்க போடுவோன்ட்டு அந்த பொன்னாங்கண்ணி மண்ணை நோண்டி அங்கே இருந்த இந்த கொஞ்சம் மல்லிகை விதையையும் போட்டு விட்டாச்சு. அப்படியே அந்த பாகக்காய் விதையும் இருந்ததில் பாகக்காய் விதையும் தூவி விட்டு மண்ணை போட்டு மூடி விட்டாச்சு. அங்கே இருந்த காஞ்சி போன இலை சருகெல்லாம் எடுத்து போட்டு மூடாக்கு மாதிரி போட்டு விட்டேன். அடுத்து முளைச்சி வரும்போது அதுகளுக்கும் உரமாக இருக்கும் அப்படின்றனால அப்படி போட்டு மூடி விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை தான்.